ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பர்த்டே செலிப்ரேஷன்ஸை மையமாக வச்சு தான் இந்த வீடியோ வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ பொதுவாக வந்து நம்ம வீட்டில் வந்து குழந்தைங்க இருப்பாங்க, டீனேஜ் கேர்ள்ஸ் இருப்பாங்க. எல்லாருக்குமே வந்து நம்ம பர்த்டே செலிப்ரேஷனை கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணுவோம். இந்த வாட்டி பப்போட பர்த்டே செலிப்ரேஷனோடு சேர்த்து நான் ஒரு சில கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக வந்து பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து பண்ணேன். பொதுவாக வந்து கேக் கட்டிங் வந்து பார்த்திங்கனாக்கா சின்ன வயசுலலாம் ரொம்ப பண்ணது கிடையாது. அது மாதிரி ஒரு ஃபேமிலி கல்ச்சர் அது மாதிரி கிடையாது. கேக் கட்டிங்லாம் எங்கள் வீட்டில் வந்து ரொம்பவே அது மாதிரி பழக்கம் கிடையாது. அது மாதிரி ஃபேமிலியில் வந்து கேக் கட் பண்ணணுங்கிற ஒரு பழக்கமே கிடையாது. ஸோ பொதுவாக எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா எங்கள் பாட்டிலாம் வந்து கேசரி அது மாதிரி ஹோம் மேடு இதுதான் பண்ணுவாங்க. ஒரு கேக்கு வாங்கின்னு வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு பர்த்டே பார்ட்டிலாம் வந்து எங்களுக்கு கிடையாது. அதனால் அதே ஹேபிட்டு தான் வந்து என் பசங்களுக்குமே வந்து வந்துச்சு. பெருசாக அதில் வந்து எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது கேக் வாங்கி வெட்டுறதுலலாம். பட் இப்போது குழந்தைங்க வந்து பெருசாக போக ஒரு வேளை அதை வந்து நம்ம செய்யலையோ அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து எனக்கு வந்து இப்போது வந்து இருக்குது. பட் அவங்க வந்து பெருசாக அதை எடுத்துக்கலைன்னா கூட இப்போ கொஞ்ச நாளாக வந்து நான் அந்த கேக் கட் பண்ணி ஏன்னா அந்த குறை வந்து அவங்களுக்கு இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக போய் வாங்குறது உண்டு. ஸோ இந்த தடவை வந்து ஐபேக்கோவில் வந்து ஐஸ் கேக் தான் வந்து வாங்கினேன். அவங்க ரொம்ப அழகாக வந்து பேக் பண்ணி கொடுத்தாங்க. ஒருவேளை குழந்தையில நான் வந்து வாங்கி தரலங்கிறதுனாலையோ என்னமோ அந்த கிட்ஸுக்கு தகுந்த மாதிரி அந்த டிசைன்ஸ் அந்த சிக்கெலாம் வச்சு ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு கார்டனில் சிக்கெலாம் இருந்தால் எப்படி இருக்குமோ அதை மாதிரி வந்து இருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுதான் வந்து வாங்கின்னு வந்தேன். அவளுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை பார்த்தோன்னே பேக்கிங் கற்றுக்கணும் அப்படின்னு கூட சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பர்த்டேக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஐஸ் கேக்கு 12:00 வந்து ஐபேக்கோலேருந்து ரொம்ப அழகாக பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அது உருகிடும் இல்லையா, அதனால் சைட்லலாம் ஐஸ்லாம் வச்சு ரொம்பவே சூப்பராக வந்து நான் கிட்டத்தட்ட வந்து கேகே நகர்லேருந்து வாங்கின்னு வந்தேன். ஆஃபீஸ்லேருந்து வரும்போது அப்படியே வந்து வாங்கின்னு வந்தேன். ஸோ அந்த கேகே நகர்லாம் கிராஸ் பண்ணி வரும்போது ஒரு வழியில் ஐபேக்கோ எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்தேன். ஸோ டக்குன்னு நிறுத்திட்டு அப்படியே வாங்கின்னு வந்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது. நைட்டு 12 மணிக்கு ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஸோ ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே நாங்கள் அந்த கேக்கை வந்து எடுத்து வெளில வச்சுட்டு ரொம்பவே சர்ப்ரைஸாக அவள் எதிர்பார்க்கல. ஸோ ஃப்ரிட்ஜெலாம் திறந்துலாம் பார்த்தாங்க எதாவது இருக்கான்னு, இந்த வாட்டி ஒன்றுமே வாங்கலை அப்படின்னு சொன்னேன். ஸோ சர்ப்ரைஸாக வந்து நம்ம வந்து கொடுத்தோம். நிறைய கிஃப்ட்ஸு இந்த வீடியோ வந்து போட்ட காரணம் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு சில கிஃப்ட் வந்து அவங்களுக்கு வந்து நான் கொடுத்தேன். அது வந்து பார்ட் 1 பார்ட் 2ல் போடுறேன். அவளுக்கு ரொம்ப அந்த பேம்பரிங் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். அந்த ஸ்கின் செல்ஃப் கேர் பேம்பரிங் ரொம்பவே பிடிக்கும். அதனால் நான் ஒரு சில இதெல்லாம் வந்து பார்த்து வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி இந்த தடவை வந்து கொஞ்சம் வாங்கி கொடுத்தேன். ஸோ ஒரு சில இது நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கிஃப்ட் பண்ணுற மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுக்கோ இல்லை ஒய்ஃபுக்கோ இல்லை சிஸ்டருக்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ கலீக்ஸுக்கோ கிஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கிற ஐட்டங்கள் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து போடுறேன். ஸோ பர்த்டே அன்றைக்கி வந்து சமையல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை. ஒரு பொரியல், ஒரு சாம்பார், ஒரு ரசம் இருந்துச்சு. சப்பாத்தி கொஞ்சம் வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு ரொம்ப பிடிக்கிற ஐட்டமாக பார்த்து பண்ணோம். உருளைக்கிழங்கு பொரியல், அப்புறம் பரங்கிக்காய் சாம்பார், அது மாதிரி கொஞ்சம் பார்த்து அவளுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணோம். அப்புறம் ரசம் அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும். அது மாதிரிலாம் கொஞ்சம் வந்து பண்ணினோம். அப்புறம் ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி பர்த்டேக்கு வந்து என்ன தான் கேக்லாம் வாங்கி வெட்டினா கூட ஒரு ஸ்வீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் இந்த ஹோம் ரிலேட்டடாக வந்து கொஞ்சம் அவள் வந்து வீட்டிலேயே பண்ணணும், வீட்டிலேயே நீ செஞ்சு தரணும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் அவளுக்கு நிறையவே உண்டு. அதனால் சரின்னு சொல்லிட்டு கேசரி மாதிரி வந்து பண்ணோம். ஸோ இப்படி தான் வந்து சிம்பிளாக தான் லன்ச்சு வந்து இருந்தது. மார்னிங் வந்து டிஃபன் இந்த மாதிரி சப்பாத்தி பண்ணி சாப்பிட்டாச்சு. மதியம் லன்ச்சு வந்து அது மாதிரி முடிச்சாச்சு. ஸோ ஒரு சில கிஃப்ட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். பட் அதில் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஃபேர் ஐடியா கிடைக்கும். எது மாதிரி கிஃப்ட்ஸ் வந்து கிடைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் போடுறேன். ஸோ ஒரு ஆஃபீஸ் வியர் போகிறவங்களா இருக்கட்டும், இல்லை காலேஜ் டீனேஜ் கேர்ள்ஸாக இருக்காங்க, காலேஜ் போகணும் அப்படின்னா இந்த மாதிரி அஃபிஷியலாக ஒரு ட்ரெஸ் வந்து என்றைக்குமே யூஸ் ஆகும் நமக்கு. ஸோ அதனால் ஆஃபீஸ் போகிற மாதிரி டாப், பேண்ட் அண்ட் குர்த்தாவோட ஒரு நல்ல காட்டன் லைட் கலரில் எடுங்க. ஒரு கேர்ளுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா எப்போதுமே அவங்க லைட் கலர், பேஸ்டல் கலர்ஸ் தான் ரொம்பவே வந்து விரும்புவாங்க. பிங்க், ப்ளூ, அது மாதிரி லைட் இது மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே லைக் பண்ணுவாங்க. அதனால் கொஞ்சம் நான் அந்த பேஸ்டல் கலராக வந்து சூஸ் பண்ணி அந்த கலருக்கு தகுந்த மாதிரியும் நம்ம வந்து கொடுத்தா தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் இல்லையா. அவங்களுக்கு போடும்போது அந்த ட்ரெஸ்ஸு அந்த கலர் எல்லாமே வந்து சூட் ஆகணும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு அஃபிஷியல் மீட்டிங்லாம் போனோம் அப்படின்னா சாதா அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் பேண்ட்
கிட்டத்தட்ட காட்டன் பேண்ட்டுங்க. சூப்பரான இருக்குது, குவாலிட்டி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு ஒரு ஆஃபீஸ்லாம் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுறாங்க, ஒரு அஃபிஷியல் லுக்கு வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னா இது மாதிரி டாப், லாங் டாப் அண்ட் ஷார்ட் டாப்பும் இருக்குது. ஸோ இந்த பேண்ட்டோட அது மேட்ச் பண்ணி போடும்போது ஒரு வேறு லெவலில் வந்து லுக்கு வந்து கிடைக்கும். இதுவுமே லைட் கலர், பேஸ்டல் கலரில் தான் நான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். பேண்ட்டும் சரி, குர்த்தியும் சரி, ரொம்ப ரொம்ப சூப்பர் டூப்பர் குவாலிட்டியாக இருந்தது. இப்போ ரீசெண்டாக கொல்லிமலை போயிருந்தபோது அந்த ட்ரெஸ் வந்து போட்டிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. பர்த்டே வந்து இது மாதிரி போச்சு. அன்றைக்கி ஈவினிங் வந்து அவங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்போதுமே சின்ன வயசுலேருந்து ஒரு 4-5 பேர் வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்டு. அது எல்கேஜிலேருந்து ஃப்ரெண்டு. ஸோ அப்போ வந்து ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்கும் வீடு. ஸோ ஒவ்வொரு தடவையும் அந்த ஈவினிங்லேயும் சரி ஒரு 1/2 hour இருந்து பேசிட்டு தான் போவாங்க. இன்னி வரைக்கும் அந்த 5 பேர் வந்து ரொம்ப மீட் பண்ணி பேசலைனாலும் கரெக்டாக முக்கியமான டைமில் இவங்கெல்லாம் வந்து வந்துடுவாங்க. அதுவும் ஒவ்வொரு பர்த்டேக்கும் உங்களுக்கு வந்து கேக்லாம் கட் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த வாட்டியும் வந்து பண்ணாங்க. அது ரொம்ப மெமரபுளாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு அவளுக்கு வந்து அந்த பேம்பரிங்லாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஸோ அவளுக்காக வந்து பார்த்திங்கனாக்கா இது மாதிரி சன்ஸ்க்ரீன் லோஷன் வந்து அதுவும் அதுக்கு மாதிரி பில்கிரிமில் வந்து பார்த்திங்கன்னா ஷாம்பூ வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூ. இது வந்து பார்த்திங்கன்னா சைடு எஃபெக்டே கொஞ்சம் கூட வராது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வந்து கொஞ்சம் கூட டேமேஜ் ஆகாமல் ரொம்ப ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணி ஆன்டி டேண்ட்ரஃப் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு ஷாம்பூ இது பில்கிரிமில் நான் வந்து வாங்கியிருந்தேன். அதே மாதிரி வந்து டாட் அண்ட் கீயில் வந்து பார்த்திங்கன்னா சன்ஸ்க்ரீன் வந்து வாங்கியிருந்தேன். இது எல்லாமே அவளுக்கு பார்த்து பார்த்து வாங்கி, ஏன்னா அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஐட்டமாக பார்த்து இந்த வாட்டி வந்து தேடி தேடி நம்ம வந்து கிஃப்ட் கொடுத்தோம். நெக்ஸ்ட்டு வந்து அவங்களுக்கு வந்து பர்ஸ், வாலெட் அது மாதிரிலாம் ரொம்பவே வந்து பிடிக்கும். இது வந்து பார்த்திங்கனாக்க என்னோடய ஃப்ரெண்டோட சன்னு வந்து 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். ரொம்ப பெட்டு, அவளுக்கு ரொம்ப ரொம்ப பெட்டு. வந்து அவர் வந்து பார்த்திங்கனாக்க பர்த்டே அன்னைக்கு அக்காவுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்ஸ் வந்து வாங்கியிருந்தார். ஸோ அதை வந்து ஐ வாண்ட் டு ஷோ யூ. அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருந்தது. ஸோ இதை மாதிரி உங்களுக்கு சிஸ்டர்ஸ் இது மாதிரி வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கு ஒரு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி வந்து பர்ஸ் வந்து கொடுக்கலாம். இந்த பர்ஸ் இது மாதிரி பர்ஸ் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. அது எவ்வளோ வயசானாலும் இதை மாதிரி க்யூட்டாக டால் மாதிரி இருக்கிற இது ஒரு மாதிரி ரெட் அண்ட் ஒயிட்டில் இருக்குது. இதில் எல்லா கலர்ஸும் இருக்குது. லைட் பிங்கு, ஒயிட்டு அதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ஒயிட்டு அந்த லைட் கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அழுக்காயிடும். ஏன்னா கை தொட்டு நம்ம எடுத்துன்னு போவோம், கையிலே வச்சுப்போம் இல்லையா? அந்த கையில் உள்ள அழுக்கெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஸோ அந்த மாதிரி டார்க் கலரில் வாங்கும்போது கை வந்து அந்த அழுக்கெல்லாம் வந்து படாமல் வந்து நம்ம வந்து பார்த்துக்க முடியும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து செயினும் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ செயினும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை ஹேண்ட்பேக் மாதிரி நம்ம வந்து ஷோல்டர்லேயும் நம்ம வந்து தொங்க விட்டுக்கலாம். இல்லை ஹேண்டியாகவும் நம்ம வந்து கையிலையும் வந்து எடுத்துன்னு போகலாம். அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ அழகாக இருக்குது. நாங்கள் வந்து ஹேங் பண்ணி உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். ஸோ இது மாதிரி கிஃப்ட் கொடுக்கும்போது நீங்கள் வந்து ரொம்பவே ஈஸியாக மனசில் வந்து இடம் பிடிக்க முடியும். முக்கியமாக நம்ம பப்புவோட மனசில் எவ்வளோ ட்ரை பண்ணியும் வந்து அப்படி அது என்னென்ன பார்த்து ஒவ்வொரு சமயம் வந்து வாங்கி கொடுப்பேன். அப்படி ஏன்னா பசங்க வந்து சொல்லவே மாட்டாங்க, பிடிச்சிருக்கா பிடிக்கலையா. நான் போய் கெஞ்சணும், உண்மையிலே பிடிச்சிருக்கான்னு சொல்லி நம்ம கேட்டால் கூட நல்லாயிருக்கு அப்படி தான் சொல்லுவாங்களே தவிர நம்ம இன்ஸ்பயர் ஆகிற மாதிரி இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி சொல்ல மாட்டாங்க. ஃபைனலாக நம்மளே வந்து சரி சூப்பராக இருக்குது, பிடிச்சிருக்கு, பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து முடிவு பண்ணிவிடுவோம். ஸோ இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கிட்டு வந்து கொடுத்தேன். எல்லாமே வந்து செல்ஃப் கேர் கிட்டு தான். கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் என்ன மாதிரி கொடுத்தேன் அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிச்சயமாக அடுத்த வீடியோவில் டீட்டெயில்டாக நான் அதை பற்றி போடுறேன். ஸோ ப்ளீஸ் ஸ்டே டியூன்.